திரு பொன் வில்சன் குறுக்கிட்டீங்க. அதாவது இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்பட்ட பிறகு தான் செங்கோட்டையன் போன்றவங்களாம் வெளியே போடாங்க, அன்வர் ராஜா எல்லாம் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் திமுக கூட்டணி ஏற்பட்ட பிறகு தான் மதிமுக கிட்டேருந்து மல்லை சத்யா வெளியே போயிருக்காரு. பல்லடம் தொகுதி முன்னாள் வேட்பாளர் வந்து அவரை கவர்ந்து திமுக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி திமுகலேருந்து செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் செல்வன் வெளியேறி அதிமுகவில் சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட கூட்டணி வச்ச பிறகு தான் ஆதவர்ஜனா வெளியே போனார். அப்போ எல்லாரையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்படி. அதனால் வெளியே போகிறவர்களால் ஒரு கட்சி சிதைப்படும்னா அது லட்சத்தில் ஒருத்தர் தான், அது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். மற்றபடி எந்த கட்சியும் எந்த நேரத்திலையும் வைகோ வெளியே போனாலும் பாதிக்காது. அது போல ஐயா திருநாவுக்கரசர் 96 வெளியே போனாலும் பாதிக்காது. அது பெரிய பாதிப்பு கிடையாது. அடுத்தது தாவேகாவால விஜயால யாருடைய ஓட்டு பிரிக்கப்படும்னா ஒரு சின்ன குறுக்கீடு. திமுக இருந்து போனவங்க வைகோ தவிர யாருமே நாங்க திமுகன்னு கிளைம் பண்ணல. பட் அதிமுக இருந்து போனவங்க திரு தினகரனா இருக்கட்டும், திரு ஓபிஎஸ் இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், நாங்க தான் அதிமுக அப்படின்னு அந்த ஓட்டை தானே கவர ட்ரை பண்றாங்க. தினகரன் வாங்கின ஓட்டு எங்க 5 வந்து ஒரு ஆச்சு, அது ஓட்டு இல்லையா? நாங்க சார் திமுகல இருந்து போனவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சார், தன்னால ஒரு கட்சியை நடத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனா அதிமுகவுக்கு போனவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. கையெழுத்து போடுறது நான் தான் ஓனரு அப்படின்னு தேர்தல் கமிஷனையும் நீதிமன்றத்தையும் அணுகிருக்காங்க. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி அணுகல. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா கட்சி பிரிந்த போது அப்படி அணுகல. அதை தான் சொல்ல வர. எந்த கட்சியிலிருந்தும் பிரிந்தவர்கள் இப்படி போய் தனியாளா நின்று தேர்தல் கமிஷனும் மக்களை நம்பாம தன்னை நம்பாம அதுல டிடிவி எவ்வளவோ மேலு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். அதே மாதிரி செங்கோட்டையன் பாருங்க, உடனே ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. அவ்வளவுதான். நல்லதோ கெட்டதோ அவர்கள் முடிவை அவர்கள் எடுக்கிறாங்க. மற்றபடி நின்றுட்டு நான் தான் கட்சி நான் தான் கட்சின்னு இப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஒரு பக்கம். அதனால தான் சொல்றேன். அடுத்து தாவேகா வந்து நீங்க சொன்னீங்க விஜய்க்கு ஒரு ஆதாரம் கொடுக்கிறேன் நான். என்ன ஆதாரம் அப்படின்னா, கடந்த தேர்தலில் 2021 கருப்பு சிவப்பு சைக்கிள்ல காலையில் வந்து ஓட்டு போட்டது யாரு? விஜய். எந்த கட்சிக்கு போட்டாங்க? திமுகவுக்கு போட்டாங்க. அதே தான் ஆதவர்ஜனா கூட்டத்தில் சொல்றாரு, ஒரு நன்றி இல்லையா திமுகவுக்கு, போன தேர்தலில் நாங்க உங்களை ஆதரிச்சு ஓட்டு போட்டோன்னு. அப்போ அவர் பறிக்க போவது திமுகவின் ஆதரவு ஓட்டுகள். இன்னொரு பக்கம் சிறுபான்மை திமுகவின் ஆதரவு ஓட்டுகள். இதை பறிப்பார்கள். இதனால் தான் திமுகவுக்கு பதட்டம் இருக்குது. ஆனா வெளியே அதை சொல்ல மாட்டாங்க. திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி எல்லாம் தாவேகாவினர் போய் ஆக்கிரமிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன உணர்த்துது சார்? உங்க ஓட்டு இப்ப நீங்க இல்ல கார்கே ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப காமராஜரை பாராட்டுறாங்க. அப்போ காங்கிரஸ் அவுட், மொத்த காங்கிரஸ் ஓட்டு அங்க போயிடும். அண்ணாவை பாராட்டுறாங்க, பெரியாரை பாராட்டுறாங்க, அப்ப திமுக ஓட்டு மொத்தமும் போயிடும். சொல்லிடலாமா? என்ன சார், ஒரு படத்தை வச்சுக்கிட்டா உடனே மொத்த ஓட்டும் போயிரும்னா அப்புறம் கட்சிக்காக உழைத்த அந்த ரத்தத்தின் ரத்தங்கள் நிலைமெல்லாம் என்ன சார் ஆகுறது? இப்படியெல்லாம் ஒரு பேர் சொல்ல முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. 1974 பாண்டிச்சேரியில் போய் சொல்றாரு. 1974 எம்ஜிஆர் கட்சி அங்க வந்து ஆட்சியை பிடிச்சது. எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கும் போது அங்க ஒரு முதலமைச்சர் அடையாளம் காட்டினாரு, சுப்பிரமணியம் ராமசாமின்னு. அப்போ இவரு புசி ஆனந்த் அங்க அடையாளம் காட்ட போறாரா? என்ஆர்சி காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அடையாளம் காட்ட போறாரா? அப்ப எப்படி எம்ஜிஆர் சொல்ல முடியும்? பேரளவுல நான் எம்ஜிஆர் சொல்றவங்க எல்லாம் எம்ஜிஆர் மாறிட முடியுமா? அந்த கட்சியா மாறிட முடியுமா? ஜுபேர் உங்களுக்கு இல்ல, அவர் ஆதவர்ஜனா போனாரு. இவங்க எல்லாம் பெரிதா அறியப்படாத முகங்கள். ஆதவர்ஜனா 6 மாசத்துக்கு முன்னாடில விசிகாவில இருந்து வெளியே போனார் கூட்டணி. விசிகாவில் 2024 தேர்தலில் அவர் விசிகா திமுக கூட்டணிக்கு எதிர்த்து வெளியில போல, அவருக்கு சீட் கொடுக்கலன்னு வெளியில போனாரு. திமுக கூட்டணியில விசிகா இருக்கிறதுக்காக போல. கூட்டணிக்குள்ள குழப்பம் அவர்கள்லாம் வந்து பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் எல்லாம் கிடையாது. அவர் கட்சியில சேர்ந்து 6 மாசத்துக்குள்ள இருந்தா அதுக்கு வெளியே போயிட்டாரு. இல்ல, அப்ப மைத்திரன் மக்கள் செல்வாக்குள்ள தலைவரா அவர் கேட்பாங்கல்ல? இல்ல, நீண்ட காலம் அதிமுகவில் இருந்திருக்காருல்ல. இல்ல, அந்த வார்த்தை தான் அவர் வைக்கிறார். சார், மது ஒழிப்பு மாநாடு போடும்போது ஆதவர்ஜனா பேரை சொன்ன உடனே 10 நிமிடம் கைத்தட்டல். 10 நிமிடம் கைத்தட்டல். ஓகே, எவ்வளவு பெரிய ஆதரவு அவர்தான் செலவு பண்றாரு கட்சிக்கு. அவர்தான் செலவு பண்றாரு. அவர் கூட்டம் அது நீங்க இப்ப எல்லாமே காரணம் சொல்லிட்டே இருக்கலாம். அது எல்லாருக்கும் நம்ம ஐயா ஸ்டாலினுக்கும் சொல்லலாம். அப்படி இருக்கு. அதாவது இது வந்து ஒரு இந்த பிராக்டிகலா நம்ம சொல்றோம். நம்ம இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு. இதை ஒன்றிணைக்காமல் அதிமுக அந்த 210ங்கிற இலக்கை அடைவது கஷ்டம். இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வேற கணக்கு சொல்றாங்க. ஆனா யதார்த்த நிலைமையை பார்க்கிற பொழுது இந்த குழப்பங்கள்லாம் இருக்கு. இப்ப என்னன்னா இத்தனை விதமான குழப்பங்களை சரி செய்யாம அந்த 210 அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வேற, 2026 சட்டமன்ற தேர்தல் வேற. நேத்து கூட அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு.
பீகாரில் நடந்ததை போல தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னொரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. திமுக தன்னுடைய முதல் பரப்புரையா என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு தொடங்கிட்டாங்க. நீங்க இன்னும் கூட்டணி குழப்பம் அதிமுக யாருன்னு பேசிட்டு இருக்கோம். திமுக தன்னுடைய பரப்புரையை அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிட்டாங்க, ஏன் பார்க்க மாட்டீங்க? என்னங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு 175 தொகுதி போய் முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு முன்னாடி தலைவர்கள் போறது வேற, இப்ப பூத் லெவல்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு பூத்தை போட்டு அந்த பூத்தையே கிளையா மாத்தி அதுல 13 பேரை போட்டு அதுல 3 பெண்கள் இருக்கணும்னு உதாரணமா இருந்த உடனே தான் அவர் அலர்ட் ஆகிறாரு திமுக தலைவர். ஆட்சியை கட்டில் என்னென்ன செய்யணும், என்ன வாக்குறுதி கொடுத்தோம், மக்கள் என்ன சொல்லிட்டு ஏமாத்திட்டு வந்து ஆட்சி பண்றோம்னு தெரியாம வெறும் சித்தாந்த அடிப்படையில ஒன்னு அதிமுக கூட்டணியை பார், பாஜகவை பார்னே சொல்லிக்கிட்டே வெறும் இந்த கட்சி வேலையை மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எங்களை பார்த்து பயந்து நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும், நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், எஸ்ஐஆர் எதிர்க்கிற மாதிரி செய்ய வேண்டியது, கோர்ட்ல ஒன்னு போட்டுற வேண்டியது, மைக்ல ஒன்னு பேச வேண்டியது, இவங்க BLA 2s கிட்ட வந்து அப்படி இருங்க இப்படி இருங்க வேண்டியது. சூர்யாக்கு நான் ஒரு விதத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். 50 லட்சம் ஓட்டுகள் கொடுத்து எங்களுடைய வெற்றியை இவங்க ஜெயிக்க போறாங்க, இந்திக்காரங்க ஓட்டு போட்டுன்னு சொன்னாரு. வெற்றி இல்ல இங்க சொன்னார், அவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க, அவங்க இப்ப இங்க போடுவாங்க, எங்களுடைய வெற்றியை உறுதி பண்ணதுக்காக அவருக்கு நான் இப்ப முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த 2026 அதிமுக வெற்றி பெறும் 210 அவர் என்டாஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் சூர்யா, அந்த விதத்துல நான் நன்றி உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு வருஷம் முன்னாடியே கிளையே வந்து நாங்க வந்து ஒரு அந்த பாகத்தையே வந்து நாங்க கிளையா மாத்தி ஒரு வருஷம் ஆகுது. அப்புறமா தான் இவர் ஸ்டார்ட் பண்றாரு. பூத் லெவல் மீட்டிங் மாநாடெல்லாம் நடத்துவாங்க, இவங்க பூத் லெவல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்ற. அது என்ன எங்களுடைய பொதுச் செயலாளர் அதை ஆரம்பிச்சாருனால அது என்னது? அது அதுல நீங்க செயல்படுங்கன்னு தான் அர்த்தம். அதை தான் சொல்றேன் நான். அவங்க எல்லாம் வந்து எங்களுடைய பாக முகவர்கள் இருக்காங்க பாத்தீங்க, அந்த பூத்ல போட்டிருக்கோம் பாருங்க 13 பேர். இத ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே நாங்க தான். அத பார்த்து தான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்றாரு வீடியோ கான்ஃபரன்சிங்ல. நாங்க இத எப்பயோ முடிச்சிட்டோம், ஒரு வருஷம் முன்னாடியே. நாங்க எங்க பூத் BLSலாம் வந்து எல்லாம் SIRலயும் சரி எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. நீங்க இன்னமும் இது மாதிரி சொல்றாருல்ல 50 லட்சம் பேர் இந்திக்காரங்க, அப்ப உங்க BLA 2s வேலை செய்யலையா? இப்போ வேலை ஏன் கையெழுத்து போடாம இருக்கீங்க? நாளைக்கு 11 இல்ல லாஸ்ட் டேட் வரைக்கும் அவங்க கொடுத்த பின்ன நீங்க புதுசா சேர்க்கிறது வந்து இனிமே தான் நடக்க போகுது. நீக்கிறதா இப்ப நடந்துட்டு இருக்கு. நீக்கிறது, இடம் மாறினவங்க, இறப்பெல்லாம் புதுசா சேர்றது இனிமே தான். விஷயம் தெரியாம பேசினார். அப்போ 50 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னு எப்படி சொன்னார்? அப்ப தவறான தகவல் தானே அது. ஒரு குறிப்பு சொல்றாங்க, ஒரு டாக்குமெண்ட் காட்டுறாங்க, பீகார் SIR வச்சு இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு போடலாமா அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் காட்டுறாங்க. அது இது இம்ப்ளிமெண்ட் ஆகுறப்ப தான் தெரியும். அதுதான் அப்பதானே தெரியும். அப்ப இது தவறான தகவல் தானே இவர் சொல்றது. அப்ப SIR சும்மா தானே பயம் காட்டிட்டு இருக்கீங்க, பேய் வருது அப்படின்னு. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இன்னொன்னு இவர் சொன்னாரு, நல்ல வேலை இன்னைக்கு தமிழ் மகன் ஹுசைன் அண்ணன் உடல்நிலை சரியில்லாததால வரல எங்க அவை தலைவர், அவரும் நாளைக்கு தாவேகால சேர்ந்துருவாங்கன்னு. இந்த மாதிரி திமுகக்கு எப்படி எல்லாம் ஆதரவு தரதுன்னு குழப்பத்தில் இருக்காரு சபீர் போன்றவர்கள், சுபேர் போன்றவர்கள். அதே நாளைக்கு டிபேட்ல சேர்த்துருங்க நீங்க. அவர் அங்க போறாரு இங்க போறாரு. இது வந்து மைத்ரேயன் பத்தி சொன்னாங்க. மைத்ரேயன் அவர்கள் இங்க இருந்தாரு, பிஜேபில இருந்து எத்தனை முறை வந்தாரு, திரும்ப போனாரு வந்தாரு. அவர் போயிட்டு வருவாரு, அங்கங்க போயிட்டு வருவார் விருப்பம் போல. அவர் சீசனுக்கு ஏத்த மாதிரி. அன்வர் ராஜானனை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட இருந்தாரு, கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இல்ல தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி சேர்க்கப்பட்டாரு, திரும்பி அவர் விருப்பமா போறாரு. இது மாதிரி இன்னைக்கு இல்ல, கருணாநிதி காலத்துல இருந்தே வந்து பொன்முத்துல இருந்து நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள் இங்க வந்தது அங்க போனது. இதே நாஞ்சில் மனோகரன் கருணாநிதி அவர்கள் எத்தனை கோடிக்கு வீடு வாங்கிட்டாருன்னு சொன்னதும், ஏதாவது நிரூபிச்சா நான் வந்து இந்த அரசியலை விட்டு விலகிறேன் கருணாநிதி அவர்கள் சொன்னதும், அப்போ இங்க அவர் நாஞ்சில் மனோகரன் இங்க இருந்துதான் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நிரூபிக்கிறதுக்குள்ள உடனே அந்த கூட்டணிக்கு திமுக தாவன வரலாறு எல்லாம் உண்டு. அதனால இப்படி பேசிட்டே போகலாம். இதெல்லாம் எங்களுடைய கட்சியெல்லாம் பாதிக்காது. இது இவங்களா செட் பண்ற நரேட்டிவ். அதனால குழப்பம் இல்லாமல் நாளைக்கு வந்து தமிழ் மகன் ஹுசைன் அண்ணன் எங்க போனாரு சுபேர் எங்காவது ஒரு டிபேட்ல சொல்லுங்க. நான் காத்துக்கிறேன். அவர் உடம்பு சரியில்லாம ட்ரீட்மென்ட்ல இருக்கிறார். நல்ல முறையில் சீக்கிரம் வரட்டும். தாவேகாக்கு பேசிட்டாரு. அவர் தாவேகாக்கு போக மாட்டார். அவர் எம்ஜிஆர் உடைய தீவிர ரசிகர். அவர் தாவேகாக்கு போக மாட்டார். ஓகே.